வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று கோல்டு வந்து கீழே இறங்கி இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக யூஎஸ்டிக்கு வந்திருக்கு. ஸோ யூஎஸ்டி இதனால நல்ல ஸ்ட்ராங்கான காரணத்தினால நேற்று டேட்டா கோல்டுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. இதுதான் முக்கியமான ரீசன். ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 187 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து 2023 அந்த மாதிரி டைம்ல தான் வந்தது. மேக்சிமம் நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் 200 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேலே தான் இருக்கும். கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம். அந்த மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா 187 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து யூஎஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டேட்டாவா அமைஞ்சிருக்கு. இதனால தான் நமக்கு கோல்டு மார்க்கெட் நேற்று இறங்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். இப்போ கோல்டுடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ கோல்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பெரிய டவுன்ஃபாலுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணல. அதுக்கு வந்து சில லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த லெவல்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம டவுன்ஃபால் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நமக்கு ஒன் மோர் ஹைக் போயிட்டு ஒரு ட்ராப் வரணும். அது வந்து ஒரு 80 ஆர் 60 லெவல் நம்ம எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் சேர்த்து இப்போ ப்ரைஸ் இறங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்லோ டவுன் நடந்திருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அப்படி கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் திருப்பி ஒரு புல்லிஷ்னஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ரைட். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சா கண்டிப்பாக புல்லிஷ் ட்ரை பண்ணணும். இங்கே புல்லிஷ்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து மினிமம் 4050 லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் நல்லா போய் நிற்கணும். இதை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி எடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த லெவலை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணட்டும். ஆக்சுவலாக மார்க்கெட் 4080 அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாதான் நமக்கு நல்ல புல்லிஷ் மூவ் அப்படிங்கிறது இனிமே கிடைக்கும். ஆனால் இனிஷியலாக ரொம்ப டைட் பண்ணி மார்க்கெட் பார்க்கும்போது 4050 மார்க்கெட் மினிமம் அட்லீஸ்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஃபார்வர்ட் பண்ணணும். கொஞ்சமாவது அந்த பக்கம் மார்க்கெட் ஒரு 50 லெவல்ஸ் மார்க்கெட் வருது. 4050க்கு மார்க்கெட் வந்துட்டான், இதுதான் அதோடைய லெவல். அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் நம்ம வந்து பை கன்சிடர் பண்ணலாம். ரைட்டுங்களா? இல்லை 50 போய் லைட்டாக ஷேடோவாவோ, இதுதான் வந்து நமக்கான 50 லெவல்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 50 லெவல்ஸில் ஒரு கேண்டில், ஒரு 1 ஹவர் கேண்டிலோ 30 மினிட்ஸ் கேண்டிலோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ கொடுத்தா இதை பிரேக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதே மார்க்கெட் வந்து இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி நிற்கிறான், அடுத்ததும் ஃபார்வர்ட் பண்ணுறான், மேலே போக இப்படி ட்ரை பண்ணுறான், அதுக்கப்புறம் வர ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்கள் பை எடுக்கலாம். அது வரைக்கும் எவ்வளோ லோ வருதோ அதுதான் நமக்கு எஸ்எல். ரைட். இந்த பை செட் சினாரியோவை நம்ம எப்போ வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா மார்க்கெட் 3980 அல்லது 4000 மினிமமாக ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக வச்சுக்கலாம். 4000ல் ஷேடோ வரலாம், க்ளோஸ் வரக்கூடாது. 3980வை ஷேடோ கூட வரக்கூடாது. மார்க்கெட்டில் வந்துட்டா மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதுக்கப்புறம் வர ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் செல் ட்ரை பண்ணணும். அந்த செல் மார்க்கெட்டில் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கே டேர்ன் ஆகிறதுக்காக தான் மார்க்கெட் வந்து இந்த பேஸ் லெவல், ஃபர்ஸ்ட் பேஸ் லெவல், இது செகண்ட் பேஸ் லெவல், இப்போ தேர்ட் பேஸாக நமக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து உடைச்சா அதுக்கப்புறம் மார்க்கெட் பை நல்லா நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. இங்கே இன்னும் புல்லிஷ் மூவ் வரல. ரைட்டுங்களா? இங்கே இன்னும் இப்போ இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒன் மோர் ஹைக் போய் கீழே வரும்னு சொன்ன மாதிரி வந்த மாதிரி இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட், பட் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கல. அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் பை செட்டப்க்கு கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஒன்னே இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டாப் வச்சு உள்ளே போகலாமா அப்படின்னா போகக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சோர்ஸ் தான் மார்க்கெட்டில் தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணிட்டு தென் கூட போகலாம். இது வந்து ஆப்ஷன் தான், இது நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. 4050 பிரேக் பண்ணா தான் ஓகே மார்க்கெட் வந்து ஃபார்வர்ட் மேலே அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான
செட்டப்ஸை கிரியேட் பண்ணுதுன்னே நம்ம எடுத்துக்க முடியும். அது வர வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. இது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான செல் செட்டப் மார்க்கெட்டில் தெரியலாம், போகலாம். பை செட்டப் தெரியுதா, போகலாம். ரெண்டுக்குமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எங்களுடைய ஐபிக்கில் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வேறு டெக்னிக்கல் டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.